வணக்கம். மேசராசி என்பவர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு வருடபலனை பார்க்கலாம். மேசராசி அன்பர்களுக்கு இந்த வருடபலனை பார்க்கலாம். மேசராசி என்பது ஒரு சரராசி. மேசராசி அன்பர்களுக்கு இந்த வருடபலன் சனி பகவான் 12ஆம் இடத்தில் விரைச்சனியாக வந்து இருப்பார். குரு பகவான் உங்கள் ராசிக்கு 9 கூடிய பாக்கியாதிபதியான குரு பகவான் 9க்கும் 12 கூடிய குரு பகவான் 4ஆம் இடங்கிற கடகத்தில் வந்து உச்சமாக போகிறார். ஜூன் 1ஆம் தேதி உங்களுக்கு விரைச்சனியோட பாதிப்பு இருந்தாலும் குரு பகவான் உங்களை காப்பாற்றி கொடுப்பார். ஜூன் 1ஆம் தேதிக்கு மேல் குரு பகவான் கடகத்தில் உச்சமாவதினால் உச்சமாய் உங்கள் விரயஸ்தானத்தை விரயஸ்தானத்தையே பார்ப்பதினால் குரு பகவானோட சஞ்சாரமும் சனி பகவானோட சஞ்சாரமும் உங்களுக்கு சுபவிரயத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அதேபோல் வீட்டில் மருத்துவ செலவு கொஞ்சம் அதிகமாக வரும். சுபவிரயம் பண்ணும்போது உங்களுக்கு மருத்துவ செலவு வராமல் போய்விடும். வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுறது, ஒரு பழைய வீடை இடித்து புதுசாக கட்டுவது, இது இடம் வாங்குவது, வண்டி வாகனம் வாங்குவது, இதுபோல் சுபவிரயங்களை செய்யும்போது உங்களுக்கு வீட்டில் வீண் விரயம் ஆகாமல் இருக்கும். உங்கள் 9 கூடிய பாக்கியாதிபதி 4ஆம் இடங்கின்ற வீடு வண்டி மனை வாகனத்தில் உச்சம் பெறுவதனால் பூமி யோகம், வீடு யோகம், வண்டி வாகன யோகம் இதெல்லாம் இந்த பரப வருடத்தில் கிடைக்க பெறுவீர். ராகுகேது பயிற்சி உங்களுக்கு 11ஆம் இடத்தில் ராகுவும் 5ஆம் இடத்தில் கேதுவும் இருப்பதினால் குழந்தைகள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கவும், குழந்தைகள் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கவும். 11ஆம் இடத்தில் உள்ள ராகு உங்களுக்கு நல்ல பலனையே லாபத்தையும் பொருளாதாரத்தையும் தொழிலில் கொடுப்பார். 12ஆம் இடத்து சனி பகவானால் ஏற்படும் துன்பத்தை நீக்க நீங்கள் திருநள்ளாறு, திருக்கொள்ளிக்காடு, குச்சனூர் சென்று சனி பகவானுக்கு அர்ச்சனை செய்து வரவும். சனிக்கிழமை விரதமிருந்து சனி பகவானுக்கு எல் தீபம் போட்டு விரதம் இருக்க உங்களுடைய 7 சனி தாக்கம் குறைந்துவிடும். குரு பகவான் உங்கள் லக்கணத்திற்கு ராசிக்கும் 4ஆம் இடத்தில் வந்து உச்சம் பெற்று உங்களுடைய விரைச்சனி பாதிப்பை முற்றிலுமாக தவிர்த்து விடுவார். குரு பகவான் கோவிலுக்கும் திருச்செந்தூர், ஆலங்குடி சென்று வரலாம். இதற்கு மேல் அவர்களுடைய திசாபுத்தி பலனால் நல்ல பலனையும் கெடுபலனையும் அனுபவிப்பீர்கள். இந்த 7 சனியில் 35-40 வயசுக்கு மேல் உள்ள மேசராசி என்பவர்களுக்கு நல்ல பலன்களையும் அதுக்கு கீழ் உள்ள நண்பர்களுக்கு கொஞ்சம் தீய பலன்களையும் இந்த சனி பகவான் கொடுப்பார். ஜாதகத்தில் நல்ல திசாபத்தி நடக்கும் நண்பர்களுக்கு எந்த கெடுதலும் நடக்காது. முறையான வழிபாடு செய்து இந்த பராபவ வருடத்தை அனைவரும் நல்ல பயனடைவீர்கள். நன்றி.